பட் இந்த ஸ்பிரிச்சுவல் கோர் ஆஃப் இட், ஏன் ஜீசஸ் மண்ணில் பிறந்தாரு, வாட் இஸ் த குட் நியூஸ்? ஒரு தோராயமாக வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும்? நீங்கள் தியாலஜி மட்டும் இல்லாமல் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் எவ்வளோ நாள்? என்னென்னா இப்போது டிசம்பர் 25 என்பது முதல் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட்ட ஆண்டு எதுனா கிபி 336. இந்த 336 கொண்டாடுற நோக்கம், அந்த காரணம் என்னென்னா, எல்லா மதத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா சூரியனை கடவுளாகவே நினைவு கூறுவது உண்டு. ஏன்னா சூரியன் கிட்ட இருந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வரதுனால அது மேலே ஒரு வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சாங்க. எஸ், அது கடைசியில் கடவுள் அப்படின்ற நிறைய மதத்தில். ஏன் அப்படி பிறக்கணும்? கிங் ஆஃப் த வேர்ல்டு, கிங் ஆஃப் த யூனிவர்ஸ், இல்லை அவரோட கிங்டமில் தான் வந்து அவரே வராருன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி பிறக்கணும்? என்ன சொல்ல வராங்க அதில்? கிறிஸ்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கிறவரே ஏன் வந்து இயேசுவாக இருந்துக்கூடாது? ஏன் ஒரு கன்னியோட வயிற்றில் வந்து பிறக்கிறது தான் இயேசு? இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதில் வந்து ரொம்ப அசிங்கமான விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அதை எப்படிங்க நம்புறது? அங்கே இந்த அதிசயத்துலேருந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்கான தேவையை வந்து கடவுளே தானே உருவாக்கிட்டாரு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கிறதே வந்து ஒரு கடவுளோட பிள்ளையாக ஏன் இருந்துக்கூடாது? ஏன் வந்து ஒரு வெர்ஜினோட பர்த்ல? என்னென்னா, அவர் வந்து ஒரு மனுஷனாக அதாவது வருண் டாக்ஸில் இன்றைக்கி நம்ம எல்லா பண்டிகைகள் பற்றியும் எல்லா கொண்டாட்டங்கள் பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அதில் தெரிஞ்ச தகவல் மட்டும் இல்லாமல் தெரியாத தகவல்கள் நிறையா அண்ட் வேறு ஒரு ஆஸ்பெக்டில் அதை அணுகிறது அப்படிங்கிறது. இன்றைக்கி கிறிஸ்மஸ் அப்படிங்கிறனால கிறிஸ்மஸ் பற்றி 2 நாளைக்கு முன்னாடி வேறு ஒரு ஆஸ்பெக்டில் வீடியோ பார்த்துருப்பீங்க. பட் ஸ்பிரிச்சுவலாக அதை வந்து அணுகிறதுக்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாம் பாஸ்டர் கூட நான் வந்து திருப்பியும் மீட் பண்ணியிருக்கேன். வணக்கம் பாஸ்டர். ஏற்கனவே நம்ம சந்தித்தோம், பேசணும். ஆமாம், இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். கடவுள் புண்ணியத்தில் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, காட்ஸ் கிரேஸ். இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் பாஸ்டர். நிறைய பிரசங்கம் பண்ணியிருப்பீங்க நீங்கள். நிறையா வாட்டி சர்ச்சில் அதை வந்து நீங்கள் சர்மன்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பீங்க. எகெயின் திருப்பி உங்ககிட்ட வைக்கக்கூடிய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, நம்ம அந்த மைக்குக்கு பின்னாடி எப்படி நீங்கள் என்கிட்ட பேசுவீங்க, ஜாலியாக பேசுவீங்க. நம்ம சென்னை தமிழில் சூப்பராக ஜாலியாக பேசுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு இயல்பான ஒரு நடையில் கிறிஸ்மஸ் நியூஸ் சொல்லுங்கள், எனக்கு கிறிஸ்மஸ் ஸ்டோரியை சொல்லுங்கள். லைக் வை ஹி வாஸ் பார்ன், ஏன் கடவுள் மனுஷனாக பறக்கணும். அண்ட் கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம மருவி வேறு ஒரு பேகன் ஃபெஸ்டிவலில் இன்றைக்கி டிசம்பர் 25 கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஃபேக்சுவலாக நாங்கள் 2 நாளுக்கு முன்னாடி பேசிட்டோம். பட் இந்த ஸ்பிரிச்சுவல் கோர் ஆஃப் இட், ஏன் ஜீசஸ் மண்ணில் பிறந்தாரு, வாட் இஸ் த குட் நியூஸ்? ஸோ முதலாவது இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்கும் அவனுடைய நாமத்தினால வாழ்த்துதலும் கிறிஸ்மஸினுடைய வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். யாவரும் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. இந்த கிறிஸ்மஸ் என்பது கொண்டாட வேண்டிய ஒன்று என்பதை காட்டிலும் நினைவு கூற வேண்டிய ஒன்று, சந்தோஷத்தோடு கூட. காரணம் என்னென்னா, தேவன் கொடுத்த பரிசு தான் இயேசு கிறிஸ்து. இப்போ பூமியில் தேவனாக இருந்தவர் மனுஷனாக என்ன பண்ணியிருக்கிறாரு? பூமியில் வந்தார். வந்ததனுடைய நோக்கத்திற்காக அல்லது வந்ததற்கு காரணத்தை நம்ம நினைக்கும் போது கண்டிப்பாக அதை கொண்டாடியே தான் ஆகணும், அது நினைவு கூற தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, நம்ம யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படி ஒரு வாக்கியம் இருக்கிறது. என்னென்னா, அவர் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்ததுனால தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்தார் அப்படி என்று சொல்லி ஒரு வார்த்தை நமக்கு. அதாவது ஃபாதர், அதாவது காட் இருக்காரு, அவர் வந்து மக்கள் மேலே வந்து லவ் பண்ணுறாரு, அவங்க மேலே வந்து அளவில்லா அன்பை வச்சுருக்காரு. அதனால் அவரோட சன்னை வந்து காத்துக்கு அனுப்புகிறாரு. அவ்வளோதான், அதுதான் பரிசு. ஸோ அந்த பரிசு நினைவு கூறுகிற வண்ணமாக தான் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், அதனால் நம்ம நினைவு கூறுகிறோம். இன்னும் நம்ம தெளிவாக சொல்லப்போனால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தது இழந்து போனதை தேடவும் அல்லது ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் பூமியில் வந்தார். இப்போ இந்த பூமியில் வந்ததுனால அவருக்கு மனுஷகுமாரன், ஆனால் அவர் தேவகுமாரனாக தேவனாக இருந்தவர். அப்போ தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு தன்னுடைய அன்பை தன் மக்களுக்கு வெளிப்படுத்துகிற வண்ணமாக தன்னையே இந்த பூமியில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பரிசாக தன்னை ஒப்பு கொடுத்து தான் இந்த கிறிஸ்மஸ் நாள் நம்ம நினைவு கூறுகிறோம். ஓகே, ஆமாம். ஓகே, இது டிசம்பர் 25 தானா? இன்றைக்கி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. 25 தானே பிறந்தாரா, அது கொண்டாடணுமா, அது வேதத்தில் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. உண்மைதான், அதை தான் சொல்கிறேன். இப்போ ஏன் முக்கியமான விஷயம், நம்ம இன்றைக்கி எல்லாருமே பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. சில பேர் எப்போ பிறந்தனே தெரியாது, ஒரு நாள் நினைவு கூர்ந்து என்ன பண்ணிகிட்ருக்குறோம், பிறந்துட்டுருக்குறோம். இப்போ சரித்திர ரீதியாக இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்தார் என்பது வரலாற்று நிகழ்ச்சி.
இது யாருமே நம்ம என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது, மறுக்கவும் முடியாது. அதை வைத்து தான் கிபி என்றும் கிமு என்றும் நம்ம என்ன பண்ணுறோம். இப்போ அதை வந்து நிறைய மாற்றி சொல்கிறாங்க ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் ஒரு தோராயமாக வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும்? நீங்கள் தியாலஜி மட்டும் இல்லாமல் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் எவ்வளோ என்னென்னா, இப்போது December 25 என்பது முதல் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட்ட ஆண்டு எதுன்னா கிபி 336. இந்த 336 கொண்டாடுற நோக்கம், அந்த காரணம் என்னென்னா, 312ஆம் ஆண்டு கான்ஸ்டன்டைன் என்கிற ஒரு மன்னன் அவர் வந்து ஒரு சொப்பனம் பார்த்தாராம். ஒரு சொப்பனம் கண்டார். ஆமாம், என்ன சொப்பனம் கண்டார் அப்படின்னா, ஒரு யுத்தத்துக்கு அவர் போகிறார். அப்படி யுத்தத்துக்கு போகும்போது ஒரு சிலுவை காட்சி அவர் என்ன பண்ணியிருக்கிறார், பார்த்து ஒரு வேர்டையும் அவர் பார்த்துருக்கிறார். என்ன அந்த வேர்டு அப்படின்னா, நீ வெற்றி பெறுவாய் என்கிற ஒரு வேர்டு, இன் ஹாக் சிக்னோ. ஆமாம். அப்போ இந்த வார்த்தையை அவர் வந்து நேராக பார்த்து ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வரும்பொழுது அவங்களுடைய அம்மாவை பார்த்து, இந்த மாதிரி நான் ஒரு சிலுவை காட்சியை பார்த்தேன். இப்போ எலியானா அவங்க அம்மா, அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ பார்த்தது வேறு யாரும் இல்லை, நான் ரகசியமாய் நான் நம்பிக்கொண்டிருக்கிற ஆராதிக்கிற இயேசுதாம்பா அந்த உனக்கு காட்சி அளித்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தியை வந்து அவருக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த 312 அவர் மன்னன் ஆனார். 313 என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கிறிஸ்தவ மதத்தை வந்து அரசாங்க மதமாக பிரகடனப்படுத்துகிறார். ஓகே, எல்லாருமே ஃபாலோ பண்ணணும், கட்டுப்பாடு மாதிரி விதிக்கிறாங்க. அப்போ 313 எல்லா ரோமர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிறிஸ்தவ மதத்தை தழுவுறாங்க. ஏன்னா எல்லா விதமான சலுகைகள் என்ன பண்ணப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. ஆமாம். அப்போ எல்லாருமே ரோம மதத்திலிருந்து இந்த கிறிஸ்துவ மதத்துக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படி இங்கே பண்ணாங்களோ அதே மாதிரி தான் வராங்க. அப்படி வரும்போது ஏறக்குறைய 333 32 இந்த வருடங்களில் பார்ப்பீங்கன்னா யாருமே ரோம மதத்தை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு யாரும் இல்லை, மாறிடுச்சு. அப்போ 336 இந்த நிகழ்ச்சியை வந்து அவர் கிறிஸ்மஸாக என்ன பண்ணுறாங்க, அந்த இயேசு பிறந்த 25ஆம் தேதியை இயேசு பிறந்த நாளாக கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. சரி, அப்போ முதலாவது இந்த 25 என்றது எது அப்படின்னா, ரோமர்களுடைய சூரிய கடவுளுடைய பிறந்த நாள், அவங்களோட. அது அந்த ரா என்கிறதான ஒரு சூரிய கடவுள். எல்லா மதத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா சூரியனை கடவுளாகவே நினைவு கூறுவது உண்டு. ஏன்னா சூரியன் கிட்ட இருந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வரதுனால அது மேலே ஒரு வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சாங்க. எஸ், அது கடைசியில் கடவுள் அப்படின்ற நிறைய மதத்தில் முதல் பூமியில் தோன்றிய இந்த பாபிலோனிய மதம், அவர்களும் சூரிய கடவுளை வந்து பெரிய அங்கமாக இருக்கும். அப்போ அதுக்கு தான் அதில் வந்து ரா என்கிற நேம் பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறமா இந்த ரோம அரசாங்கத்திலேயும் அந்த சூரிய சிம்பிள் இருக்கும். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் எகிப்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அது சூரிய கடவுள் வந்து ஆண், பெண் இல்லை, ஆண். அப்போ பாபிலோனியர்களும் ஆணாக தான் நினைவு கூர்ந்தாங்க. ரோமர்களும் சூரிய கடவுள் என்பவர் ஆண் இருந்தால். ஸோ இவங்களாம் அந்த காலத்தில் பெரிய சிவிலைசேஷன் அடுத்து. அப்புறம் இந்த எகிப்தில் மாத்திரம் ஆண் பெண் சேர்ந்து சூரிய கடவுள் என்று சொல்லி அதை நினைவுபடுத்திட்டு, நம்ம ஊரில் அர்த்தநாரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இப்படி போயிட்டு இருந்த காலங்கள் தான். அதை 25ஆம் தேதியை வந்து ரொம்ப பிரபலமாக அதை என்ன பண்ணிக்கிட்டு ஏன் நம்ம இந்து நம்ம மதங்களில் கூட சூரிய கடவுளுக்கும் ஒரு மகாபாரதத்தில் இருக்கிற நம்ம அந்த குந்தி தேவிக்கும் கர்ணன் பிறந்தது. அப்போ அவர்களே அந்த ஆண் என்ற ஒரு சூரிய கடவுளை தான் நினைக்கிறாங்க. அப்போ இது சூரிய கடவுள் என்றது வந்து ரொம்ப பிரபலமாக இருந்த நாட்களில் இப்போ கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்ட ரோமர்கள் அப்படி வரும்பொழுது, அப்போ அவர் பிறந்த நாளை எப்போ நம்ம சந்தோஷமாக நினைவு கூறுவது அப்படின்னு சொல்லி இந்த 336 அப்போ 25ஆம் தேதியை, டிசம்பர் 25ஆம் தேதியை அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிறிஸ்து பிறந்தநாள் என்று பிரகடனப்படுத்துகிறார்கள். இப்படி வந்த நிகழ்ச்சி தான். அப்போ இந்த ரோமர்களுக்கு 25 அந்த சூரிய கடவுள் என்றதை எங்கிருந்து எடுத்தாங்கன்றது பார்த்திங்கன்னா இன்னும் அது நல்லாயிருக்கும். முதல் அந்த ரோம பேரரசை ரொம்ப அதான் சின்ன நாடாக இருந்த அந்த ரோம் இப்போ வந்து அதிகாரத்துக்கு வந்தோடனே பெரிய ஆகுது. அப்போ முதல்ல வரும்பொழுது காய்ஸ் ஜூலியஸ் சீசர் அவர் தான் ஃபஸ்ட்டு முதல்ல வந்தவர்.
ஸோ அவர் வந்து என்ன அப்படின்னா, இந்த யூதர்கள் நிறைய பண்டிகை கொண்டாடுவாங்க. இப்போ அந்த பண்டிகையில் அவர் கவர்ந்த ஒரு பண்டிகை வந்து ஒரு பண்டிகை ஒன்று இருக்குது, யூதர்களுடைய பண்டிகை. அந்த பண்டிகை பேர் அனுகா. அந்த அனுகா என்ற பண்டிகை தேங்க்ஸ் கிவிங். ஆமாம், அது என்ன அப்படின்னா, அந்த அனுகா பண்டிகை என்பது ஏன்னா அது யூதர்கள் எப்படி அது கொண்டாடினாங்க அப்படின்னா, கிமு 167 இந்த 67 ஆன்டியோகஸ் எபிபேனஸ் அப்படின்ற ஒரு தளபதி ஒருத்தர் இருந்தான். அது சிரியா தேசத்தினுடைய தளபதி. அவன் என்ன செய்தான் அப்படின்னா, இந்த கிரேக்க சாம்ராஜ்யங்கள்லாம் வரும்பொழுது அவன் எருசலேமை பிடித்து அங்கே இருக்கிற தேவாலயத்தில் ஒரு சிலையை வைத்து ஒரு இவர் தான் நீங்கள் ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வச்சுட்டு பன்றியை பலியிட்டான். இப்போ யூதர்களுக்கு வந்து பன்றினாவே சாப்பிட மாட்டாங்க, அருவருப்பு. ஸோ அதனால் பயங்கரமான ஒரு, ஆனால் இவங்க பன்றி நிறைய சாப்பிடுவாங்க. ஆமாம் 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 அதனால் ஒரு பயங்கரமான ஒரு கிளர்ச்சி வந்து அவங்களுக்கு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் தேவாலயத்தினுடைய பிரதான ஆசாரியன் மத்தத்தியாஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆசாரியன், ஆமாம், அவனுடைய பிள்ளைங்க இருந்தாங்க, சில பிள்ளைங்க. அவங்க என்ன பண்ணாங்க, சில வாலிபர்கள்லாம் கூட்டிக்கிட்டு மலைக்கு ஓடிட்டாங்க. ஓடி அங்கே அவங்கள தன்னை பாதுகாத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த ஆன்டியோக் எபிபேனஸ்ன்றவன் ஒரு ஹிட்லர் மாதிரி கொடுங்கோலன், பயங்கரமான எல்லா யூதர்களையும் கொலை செய்து, அப்புறம் கர்ப்பமாக இருக்கிற ஸ்திரீகளை தேவாலயத்து மேலே கொண்டு போய் தள்ளி கீறி இப்படி பயங்கரமான காரியங்களை செஞ்சவன் அந்த ஆன்டியோக்கஸ். அதனால் என்ன நடந்தது அப்படின்னா, அந்த பிள்ளைங்க வாலிபர்கள் ஓடி 2 வருடத்துக்கு மேலாக தங்களை பாதுகாத்துக்கிட்டு திருப்பி வராங்க. வரும்பொழுது இந்த ஆன்டியோக் எபிபேனஸை ஜெயித்து அவனை தோற்கடித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தேவ ஆலயத்தை சுத்திகரிக்கிறாங்க, அதை பரிசுத்தப்படுத்துகிறாங்க. ஏன்னா பன்றி பலியிட்ட இடம் அப்படின்னு சொல்லி அது முழுக்க 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 அதை சுத்திகரிக்கிறாங்க, பரிசுத்தப்படுத்துகிறாங்க. அந்த பரிசுத்தப்படுத்துகிற சுத்திகரிக்கப்படுகிற அந்த பண்டிகைக்கு தான் அனுகா என்கிறதான ஒரு பண்டிகை. இந்த அனுகா என்னென்னா ஒளி. அப்போ என்னென்ன ஒளி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை பண்டிகை, எஸ் ஆமாம், அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பண்டிகையை டிசம்பர் 25 8 நாள் கொண்டாடுவாங்க தொடர்ச்சியாக. இவ சூரிய கடவுளுக்கு எப்படி 25 அப்படின்றது அப்படி நினைவுக்கிறாங்களோ, டிசம்பர் 25ன்றது இந்த முறையும் வந்தது அது. ஆமாம், அப்போ 25 தொடர்ந்து 8 நாள் அப்படின்னா ஜனவரி 1 வரைக்கும் அப்படி அது போகும், அந்த ஒரு வீக். ஆமாம், சந்தோஷமாக அதை, ஏன்னா அதை மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க அந்த பண்டிகையை. ஏன்னா இப்படி இருந்த தேவாலயத்தில் இப்படிலாம் நடந்தது, நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விளக்கேற்றி ரொம்ப அந்த எண்ணெய் ஊற்றி அந்த விளக்குல எரிய வைத்து ரொம்ப சந்தோஷமாக அங்கே எல்லா கல்ச்சர்லேயும் இந்த ஒளிக்கு உண்டான ஒரு பண்டிகை இருந்திருக்கு கண்டிப்பாக. ஏன்னா லைஃப்பில் ஒரு பிரைட்டாக இருக்கிறதானே விரும்புவாங்க எல்லாரும். யாருமே ஒரு மாதிரி எப்போதும் ஒரு என்ன சொல்கிறது, ஆமாம் வேண்டாம், எல்லோரும் முன்னுக்கு வரணும்னு நினைக்கும் போது அந்த ஒளி ஏற்றுற அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது இல்லையா. அதனால் அந்த நேரங்களில் இந்த பண்டிகைகளை அவங்க கொண்டாடிக்கிட்டு விளக்கு ஏற்றிக்கிட்டு பக்கத்தில் மரங்கள் இருக்குமேனா அதை அப்படியே அந்த ஏற்றிக்கிட்டு அவர் சந்தோஷமாக இருந்தாங்க. இதை பார்த்தவர் தான் இந்த ஜூலியஸ் சீசர். அப்போ அங்கே இருந்து தான் இது ஆரம்பிக்கிறது, எல்லாமே கலந்து ஒன்று கிரியேட் பண்ண. அப்போ அப்படியே அங்கேருந்து கிளம்பி அப்படியே வந்து தான் 336 இந்த கான்ஸ்டன்டைன் வந்தபோது அதை அரசாக அதை பிரகடனப்படுத்தி அதை ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு செலிப்ரேஷனாக வைக்கிறது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியன்ஸ் கிட்டேருந்து, அப்புறம் அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸு, மற்ற யூரோப்பு, அப்புறம் அமெரிக்காவில் மருவி ஃபுல் வேர்ல்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்ச்சரில் அதை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த பாரம்பரியத்தை பற்றி வந்து பேசணும். முக்கியமான நபர் அப்பப்போ அந்த பர்த்டே பாயே எல்லாருமே வந்து மறந்துடுவாங்க. அவர் வந்ததுக்கான ரீசன் லவ் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டீங்க. பட் அவரோட டியூட்டி என்னவா இருந்தது? அந்த பிறக்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக, ரொம்ப ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு சாதாரணமாக தான் பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்மஸ் கொண்டாடுறது நம்மலாம் கிராண்டாக கொண்டாடுவோம், ஆனால் பிறந்தவரே வந்து ரொம்ப எளிமையாக பிறந்தார். ஏன் அப்படி பிறக்கணும்? கிங் ஆஃப் த வேர்ல்டு, கிங் ஆஃப் த யூனிவர்ஸ், இல்லை அவரோட கிங்டமில் தான் வந்து அவரே வராருன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி பிறக்கணும்? என்ன சொல்ல வராங்க அதில்? கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே 600 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஏசாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவர் வந்து அவருடைய பிறப்பை அது ரொம்ப தீர்க்க தரிசனமாக, அதாவது ஆதியாகமத்தில் இருந்தே நீங்கள் பார்ப்பீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து எப்படி பிறக்க போகிறார், எப்படி பிறப்பார், எப்படி பிறக்கணும், இது எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது, புதைத்து வச்சிருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே இன்டர் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டோரி ஆப்பிள்னு சும்மா சொல்லுவோம், பழம், அந்த ஆடம் ஈவ் ஸ்டோரி.
ஸோ அவங்க வந்து பாவம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அடுத்த செகண்ட்ல இருந்தே இவர் பிறக்கணுன்றது முடிவாயிருச்சு. அப்போ அதுலேயே ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அங்கே ஒரு வாக்கியம் இருக்குது. என்னென்னா, இயேசு கிறிஸ்து பூமியில் பிறக்க போகிறார் என்பதற்கான தீர்க்க தரிசன வார்த்தையே ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் தான். என்ன அப்படின்னா, ஸ்திரீக்கும் இல்லையா? அப்போ அந்த ஸ்திரீ என்பது மோஸ்ட் ப்ராபப்ளி இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிற ஒரு வேர்டு. ஏன்னா அங்கேருந்து தான் அவர் என்ன பண்ண போகிறார், வெளிப்பட போகிறார். அப்போ அங்கே இருந்து முற்றிலுமாக நிறைவேறி வருகிற ஒரு காலங்களில் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் என்ன பண்ணுறாரு. ஆனால் ரொம்ப தெளிவாக அந்த ஏசாயா தீர்க்கதரிசி தான் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து இப்படி தான் கன்னி வயிற்றில் பிறக்க போகிறார் அப்படின்னு சொல்லி. ஏன் அவர் ரொம்ப எளிமையாக இருக்கணும் அப்படின்னா, இந்த பூமியில் மனுஷர்கள் இருக்கிற விதத்தை, சிறையிருப்புகள், பாவத்தில் இருந்து அந்த அடிமைத்தனம், அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த பிரைட்னஸ் இல்லாத ஒரு இது. அப்போ இயேசுக்கு சொல்லும் போதே சொல்கிறாரு, நான் இழந்து போனதை தேடணும்னு சொல்லிட்டாரு, ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது ஏன் இன்னொரு விதத்தில் நம்ம அவரை பார்ப்போமே, ஏன்னா மனுக்குலத்தை மீட்பதற்காக அவர் என்ன பண்ணுறாரு, வராரு. அப்படி வராருன்னா நிச்சயமாக ஒரு நம்மளை போல் ஒரு மாம்சமான சரீரத்தில் அவர் என்ன பண்ணி ஆகணும், வந்தாகணும். இல்லை பாஸ்ட், அங்கே தான் எனக்கு வந்து நீங்கள் வந்து வேர்ஜின், அதாவது வேர்ஜின் மரி, கன்னி மரியாள்னு சொல்கிறப்போ எனக்கு ஒரு இப்போ வந்து அதிசயம் நிகழ்த்தணும்னா எப்படி வேணால் நிகழ்த்தலாம் கடவுளுக்கு, நம்ம கான்செப்ட்ஸ்லாம் அப்பாற்பட்டவங்க. ஸோ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கிறவரே ஏன் வந்து இயேசுவாக இருந்துக்கூடாது, ஏன் ஒரு கன்னியோட வயிற்றில் வந்து பிறக்கிறது தான் இயேசு. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதில் வந்து ரொம்ப அசிங்கமான விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அதை எப்படிங்க நம்புறது, அங்கே இந்த அதிசயத்துலேருந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்கான தேவையை வந்து கடவுளே தானே உருவாக்கிட்டாரு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கிறதே வந்து ஒரு கடவுளோட பிள்ளையாக ஏன் இருந்துக்கூடாது, ஏன் வந்து ஒரு வெர்ஜினோட பர்த்ல என்னென்னா, அவர் வந்து ஒரு மனுஷனாக அதாவது முழு மனிதனாக மாத்திரம் அவர் பிறக்கல பூமியில். அவர் 100% தேவன், கடவுள், 100% மனுஷன். பட் ஸ்டில் ஹி நீட்ஸ் a woman's womb இல்லையா, ஒரு 10 மாதம். ஆமாம். அப்போ அது வந்து மனுஷனாகவே தான் ஒரு தாயின் கர்ப்பத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். எப்படி தெய்வீகத்தோடு கூட, அதாவது ஒரு தேவன் அல்லது ஒரு தெய்வீகம் அல்லது ஒரு கடவுள் அப்படின்னா மனுஷனால் கற்பனை பண்ணக்கூடாத அளவுக்கு தான் ஒரு கடவுள் என்ன பண்ண முடியும். அதனால தான் அவருக்கு அதிசயமானவர். இந்த பிறப்பை தவிர வேறு எந்த பிறப்பும் அதிசயமான பிறப்பு கிடையாது. ஏன்னா அவர் அதிசயமானவர். எதில் அதிசயமானவர் அப்படின்னா இதில் தான் அவர் தன்னை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். இப்போ எல்லாரும் ஒரு ஆண் பெண்ணுடைய மூலமாக தான் ஒரு பிள்ளையாக உருவாக முடியும். அதில் இவர் தன்னை வித்தியாசப்படுத்தி காண்பித்துக்கிறார். காரணம் என்னென்னா, இவர் சிருஷ்டிகர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும், இந்த கிரியேட்டர். ஆமாம். ஏன் அப்படின்னா இவரை யாரும் என்ன பண்ணக்கூடாது, கிரியேட் பண்ணக்கூடாது, உருவாக்கக்கூடாது. ஓகே, அந்த கான்செப்ட். எஸ். அப்போ இவர் தான் தேவன். அப்போ இவரை யாரும் உண்டாக்கக்கூடாது. அப்போ இவர் தான் என்ன பண்ணி ஆகணும், தன்னையே கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கான பவர், அதற்கான எல்லா காரியமும் இவர்கிட்ட தான் அது இருக்குது. ஸோ அதனால தான் ரெண்டாவது நம்ம பார்ப்போம். ஏன்னா ஏன் கன்னி மரியாள், கன்னி அப்படின்றதுக்கு ஒரு கணவன் ஏற்கனவே ஒரு வேளை நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதற்கு முன்னமே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது என்பது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக அல்லது அதிசயமாக அவரை கொண்டாட வைப்பதற்கு இதெல்லாம் ஒரு வழி. வெறும் கிறிஸ்துமஸை மாத்திரம் நம்ம நினைவு கூறிட்டு போயிடல, வெறும் கொண்டாட்டு மாத்திரம் என்ன பண்ணல, நினைவு கூறல. பட் ஏன் இதை பிரத்யேகமாக நம்ம நினைவு கூறுகிறோம், நினைவு கூறப்படுகிறது அப்படின்னா இவர் பிறந்ததே அதிசயம், அதிசயமானவர். அப்போ இவருக்கு இணையாக இந்த மாதிரி யாரும் என்ன பண்ணலை, இந்த ஒரு பர்த் வந்து கைண்ட் ஆஃப் எஸ். ஏன்னா இது வந்து ரியாலிட்டி, இதான் வந்து ட்ரூத். இது பல விதங்களில் நம்ம யோசிக்கலாம், இது ஏன் இப்படி இருக்கக்கூடாதா, வேறு செய்திகள், வேறு கருத்துக்கள் அப்படி பேசலாம். ஆனால் இது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா சத்தியம் அப்படி தான் சொல்லுது, அதுதான் உண்மை. அப்போ இதுக்கு அப்பாற்பட்ட ஒன்றும் இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ அப்படி வந்து பிறக்கிறாரு. நம்ம ஏற்கனவே இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க காணொலியில் பேசியிருக்கோம். பட் எத்தனை % ஹியூமன், எத்தனை % காட்? அவருக்கு அந்த பசி இருக்கும், பெயின் இருக்கும். அந்த பசின்றதே ஒரு விதமான டெம்டேஷன் தானே. ஸோ அந்த 40 நாள் போய் சாப்பிடாம இருக்கோம். ஸோ இருக்கிறதுலே நம்ம கட்டுப்படுத்த வேண்டிய ஃபர்ஸ்ட் டெம்டேஷனே நாக்கு தான் போல். அது பேச்சுக்காக இருந்தாலும் சரி, சாப்பாட்டுக்காக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த பசி மட்டும் இல்லாமல் ஒரு செக்ஷுவல் தாட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸாக இருக்கலாம்.
ஸோ அதெல்லாம் அவருக்கும் இருந்திருக்கும்னு தான் புக்கு சொல்லுது. கண்டிப்பாக. ஸோ எந்த ரேஷியோவில் அது புரிஞ்சுக்க இல்லை, முடியல. ஏன்னா ஒரு இப்போது 100% அப்படின்னு வச்சுருங்களேன், 100% அவர் தேவன், 100% ஒரு மனுஷனாக இருந்தால் தான் இந்த பூமியில் அந்த மனிதத்துவத்தைப்படி வாழ முடியும். ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்குள்ளே பசி இருந்தது, அவருக்குள்ளே எல்லா விதமான டெம்டேஷன் இருந்தது. ஆனால் இது என்னன்னா இந்த தெய்வீகத்தினால அவர் தன்னை காத்து கொண்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு மனுஷன் தன்னை காத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னா மனுஷன் தன்னை காத்துக்கொள்ள முடியாது. ஆனால் எப்படி இயேசு கிறிஸ்து இது எல்லாவற்றிலிருந்து காத்து கொண்டார் அப்படின்னா அவருக்குள்ள அந்த தெய்வீகத்தன்மையும் இருக்குது. இப்போது பசியாக இருந்தார்னு பார்க்குறோம். ஆனால் அதே வேளையில் 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு கொடுக்கக்கூடிய அற்புதத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு, அதிசயம் செய்கிறாரு. இப்போ அதே மாதிரி கடல் மேலே நடந்து வரக்கூடிய அற்புதமானவராகவும் இருக்கிறார். ஸோ இதுதான் தெய்வீகம், இது மனுஷீகம். அப்போ 100% மனுஷனாக வந்ததுக்கு காரணம் அவர் சிலுவையில் என்ன பண்ணப்படணும், மரிக்கணும். அவர் எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ, இப்போ தேவன் பரிசாக கொடுத்தது இயேசு கிறிஸ்துவை. எதுக்கு பரிசாக கொடுத்தாரு? ஒரு மனுஷனை மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக. இந்த மீட்பு ரட்சிப்பு என்பது ஒரு மனிதனை மீட்கணும்னா ஒரு மனிதன் மூலமாக தான் அவனை என்ன பண்ண முடியும். அப்போ ஒரு பாவப்பட்ட ஒரு மனிதனை, பாவம் இல்லாத ஒரு மனிதனை கொண்டு என்ன பண்ணணும், மீட்கணும். அப்போ அந்த பாவம் இல்லாத மனிதன் உருவாகணும்னா அவர் பாவம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது பாவத்தில் கர்ப்பந்தரித்த மனிதனாக இருக்கக்கூடாது. அதனால தான் கன்னி என்ன பண்ணினது, தேர்ந்தெடுத்தது. இப்போ அந்த கண்ணின் மூலமாய் வந்த ஒரு பரிசுத்தர் அப்படி இந்த பூமியில் பரிசுத்தராகவே இருந்தார். தன்னை எந்த விதத்திலே கரப்படுத்தி கொள்ள அவருக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அதை கரப்படுத்தி கொள்ளக்கூடாதபடிக்கு தன்னை காத்து கொண்டதுக்கு காரணம் அந்த தெய்வீகம் அவருக்குள்ள இருந்ததுனால தன்னை காத்துக்கிட்டார். ஓகே. ஸோ இங்கே பிறக்கணும், சிலுவையில் அறையப்பட்டு இறக்கணும். ஸோ இதுதான் அவரோட டியூட்டியாக அவங்க அப்பா கொடுத்துருந்தாரு. அந்த பர்த் அண்ட் டெத் மூலியமா எப்படி நம்மளை மீட்பார், அந்த ப்ராசஸ் எப்படி நம்மளை மீட்கும்? உங்களோட என்னென்ன, ஒரு மனுஷனை மீட்கணும், ஒரு தப்பு பண்ணிட்டான் அவனை மீட்கணும் அப்படின்னா அந்த காலங்களிலேயே ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் ஒன்று இருந்தது. அப்போ ரத்தம் சிந்தனா தான் ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும், மீட்க முடியும். இப்போது ஆதியிலேயே அந்த ஏதேன் தோட்டத்திலேயே ஆதாம் தப்பு பண்ணிட்டாரு. இந்த தப்பு பண்ணிட்ட உடனே தேவன் அவர்களை தோட்டத்தை விட்டு என்ன பண்ணிட்டாரு, வெளியில் அனுப்பணும் அப்படின்னு. ஆனால் அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே ஒரு நிர்வாணத்தோடு கூட தான் இருந்தாங்கன்னு வேதம் சொல்லுது, சரியா? ஆனால் அந்த நிர்வாணத்தோடு இருந்தபோது, ஒரு பரிசுத்த அனுபவத்தோடு இருந்தபோது அவங்க நிர்வாணம் ஒருவர் என்ன பண்ண முடியல, அதாவது இன்னசென்ட், ஒரு வெட்கமாக ஒரு ஷேமாக அவங்க ஃபீல் பண்ணவே இல்லை. என்றைக்கு அவங்கள விட்டு அந்த மகிமை கடந்து போனதோ அப்போ தான் அவங்கள ஒரு பார்த்து வெட்கப்படுத்தி கொள்ளுகிறாங்க. ஓடி அவங்க இலைகளை கொண்டு தங்களுடைய நிர்வாணத்தை மூடுறாங்க. ஆனாலும் அந்த இலைகளை எவ்வளோ காலம் வைத்து மூட முடியும்? அப்போ இல்லை. அப்போ தேவனே என்ன செய்தார் அப்படின்னா, ஆளுக்கு ஒரு மிருகத்தை பலியிட்டார்னு நாங்கள் சொல்லப்படலை. ஆனால் மிருகம் அடிக்கப்பட்டது, அப்போதான் தோல் வரும். அப்போ அந்த தோலை கொண்டு தான் 2 பேரோட நிர்வாணத்தை என்ன பண்ணார். அங்கே ஆரம்பித்த அந்த ரட்சிப்பு தான் எங்கே முடிகிறதுனா இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தில் முடிகிறது. ஸோ சாவுன்றது அதுக்கு முன்னாடி இல்லவே இல்லை. ஒரு மிருகம் மனுஷனுக்காக பலியிடப்படுறது அதான் முதல் முறை ஒரு உயிர் போகுது. எஸ். ஏன்னா அந்த மனுஷனுக்கான பரிகாரம் அல்லது மனுஷனை மீட்பதற்கு கொடுக்க வேண்டியது அங்கே சொல்லப்படுகிறது. தேவை வந்துடுது. அந்த தோல் என்பதை காட்டிலும் ரத்தம். ஏன் அந்த ரத்தம் அப்படின்னா ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்குது, ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது. அதான் சாப்பிட மாட்டாங்க, அதனால தான். அப்போ அந்த உயிர் என்பது, அவர் ஒரு உயிரை மீட்கணும்னா ஒரு உயிர் கொடுக்கப்படணும். அந்த உயிர் தான் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. அதுக்காக தான் அவர் மாம்சத்தில் அவர் என்ன பண்ணார், ரத்தம் சிந்தப்பட வேண்டியது என்பது தான் அவருடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்துச்சு. அப்போ ரத்தம் வரணும்னா நம்மளை மாதிரி ஒரு மாம்சம் வேணும். அப்போ அதனால தான் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஏன் அப்படின்னா அந்த மாம்சத்தில் உயிர் இருக்கிறதுனால, ரத்தத்தில் உயிர் இருக்கிறதுனால, அந்த ரத்தம் சிந்தப்பட்டதுனால, மனுஷனுடைய பாவத்துக்காக சிந்தப்பட்டது ரத்தம். ரத்தம் மீன்ஸ் ஒரு உயிர். அப்போ அந்த உயிர்னால் நம்மையே அவர் ரட்சித்து கொண்டார். அந்த உயிரை கொடுத்து நம்ம உயிரை என்ன பண்ணிக்கிட்டாரு, காப்பாற்றினார். இதுதான் அவருடைய நோக்கம். அதனால தான்
எல்லா மகிமையும் பரலோகத்தில் வைத்து விட்டு நம்மளை போல ஒரு மனுஷனாக என்ன பண்ணார், வந்தார். ஆமாம், ஏன்னா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்கள் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், இயேசு கிறிஸ்துவும் யார் தான், தேவனுக்கு ஈக்குவலானவர் தான். அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் இந்த பூமியில் மனுஷ ரூபம் எடுத்து, அப்போ மனுஷனாக ஒரு ரூபத்தை எடுத்து தான் என்ன பண்ணுறாரு, வந்து தன்னை தாழ்த்தி சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுக்குறார். அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் மரிக்க வேண்டியது அவசியம், ரத்தம் சிந்த வேண்டியது அவசியம். அந்த ரத்தத்தை ஏன் சிந்தணும்னா, ரத்தத்தில் உயிர் இருக்குது. ஏன் அந்த உயிரை கொடுக்கணும்னா, உயிராக இருக்கிற நம்மையை மீட்பதற்காக தான். ஓகே, ஸோ இந்த ட்ரினிட்டின்றது ஒரு தனி கான்செப்டே, அதுக்கு நம்ம தனியாக தான் உட்காரணும். ட்ரினிட்டி வந்து இது கூட எக்ஸ்பிளைன் பண்ணால் குழப்பம் இருக்கிற புரிஞ்சதும் குழம்புற மாதிரி ஆயிரும். அதனால தான் எனக்கு டெம்ட் ஆகுது அதை பற்றி கேட்கலான்னு. சரி வேணாம், அடுத்து எதுக்கு போயிடலாம் அப்படின்னு. ஸோ இறந்துடுறாரு. ஸோ 3 நாளுக்கு அப்புறம் கிறிஸ்தவ நம்பிக்கைப்படி வந்து பார்த்திங்கன்னா மீண்டெழுந்து மேலே போயிடுறாரு. எல்லாரையும் மீட் பண்ணிட்டு தான்ப்பா மேட்டர்ன்னு சொல்லிட்டு. ஸோ வந்தார், அவரோட கடமையை முடித்தார், இறந்தார், மீண்டும் மேலே போனார். ஸோ இதற்கப்புறம் வந்து கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் இந்த நிகழ்வுனால, இந்த இவரோட பர்த் அண்ட் டெத்னால அண்ட் ரிசரக்ஷன்னால என்ன மாறுது, என்னென்னலாம் மாறுது? அந்த திருப்பி ஆதி இதுதான். இப்போ ஆதாம் பாவம் பண்ணும்போது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விரிசல் வருது. தட் மீன்ஸ் ஒரு கேப், ஒரு பெரிய இடைவெளி வருகிறது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து பூமியில் என்ன பண்ணார், வந்து அவர் மரித்து இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, மனுஷனையும் தேவனையும் உரையாடல் மாதிரி, அதாவது ஐக்கியப்படுத்துகிற மாதிரி வச்சுட்டு போயிட்டார். அதுக்கு முன்னாடிலாம் ப்ரே பண்ணால் கேட்க மாட்டாரா கடவுள்? எஸ், கேட்பார். அதாவது கேட்பார் அப்படின்னா, ரொம்ப இயேசு கிறிஸ்து மூலமாய் போகிறது வேறு. இப்போ இயேசு கிறிஸ்து மூலமாய் போகும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, தைரியமாக. இப்போது பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஒரு ஐடியாலஜி ஒன்று இருந்துச்சு. என்னென்னா, யாருமே நேரடியாக யாரோடு கூட பேச முடியாது, கடவுளோடு கூட பேச முடியாது. ஆமாம், இந்த ப்ரீஸ்ட்டு கூட என்ன பண்ணணும்னா, பலி செலுத்தி இவருடைய பாவத்திற்காக, அக்கிரமத்துக்காக பலி செலுத்தி எஸ் ரத்தத்தை சிந்தணும். அப்போ இந்த ரத்தம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு அனுபவம் பழைய ஏற்பாட்டு காலங்களில் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி. ஆமாம், அப்போ ரத்தம் என்ன பண்ணும், மிருகத்தினுடைய ரத்தம் இவர்கள் தெளித்த உடனே அந்த ரத்தம் என்ன பண்ணோன்னா, இவங்க பாவத்தை மன்னிக்காது. மிருகத்தினுடைய ரத்தம் ஒருபோதும் பாவத்தை மன்னிக்கல, பாவத்தை மூடுனுச்சு. அப்போ மூடும் போது இவங்க என்ன பண்ண முடியும்னா, எஸ், தைரியமாக தேவன்கிட்ட போக முடியாது. சும்மா பேசிக்கலாம், இவங்க சத்தத்தை கேட்கலாம், தேவனுடைய சத்தம் இவங்க கேட்கலாம். ஏன்னா ரொம்ப க்ளோஸாக என்ன பண்ண முடியாது, உறவாட. அப்போ இந்த க்ளோஸாக போகிறது எப்போ நடந்ததுன்னா, கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு பிறகு தான். அல்லது எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனங்களில் 15-16 நம்ம இப்படி பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, தைரியமாய் கிருபாசன தண்டையில், இந்த கிருபாசனம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம், ஆசரிப்பு கூடாரன்னு சொல்லி இருக்கும். அப்போ அங்கே தைரியமாய் போவதற்கு இந்த ரத்தம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இந்த ரத்தத்தை கொண்டு போகும்போது இந்த ரத்தம் எனக்காக அது பரிந்து பேசும். என் பாவத்தை மன்னித்தது மாத்திரமல்ல, அது எனக்காக சிந்தப்பட்டதுனால, யாருடைய ரத்தம், இது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அப்போ எனக்காக பரிந்து பேசும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நான் தனியாக போகாமல் கிறிஸ்துவோடு கூட போகிறதுனால என் பாவம் மன்னிக்கப்பட்டதோடு கூட பிதா கிட்ட பேசுகிற ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால நான் பெற்றுக்கிட்டேன். இதை இன்னும் தெளிவாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20 வசனம், 2 வசனங்கள் என்னென்னா, ஆகையால் சகோதரரே, நான் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தன் மாம்சமாகிய வழியின் திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை என்ன பண்ணிட்டாரு, உண்டு பண்ணிட்டார், பழசெல்லாம் உடைச்சிட்டார். எஸ், இந்த அவருடைய சரீரத்தை அவர் என்னவா அங்கே வர்ணிக்கிறார்னா, இது திரை, மாம்சம் என்பது ஒரு திரை. என் மாம்சத்தினால தான் யாரை பார்க்க முடியாமல் போயிடுச்சு, கடவுளை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ அந்த மாம்சத்தை நான் என்ன பண்ணிட்டேன், சிலுவையில் கிழிச்சிட்டேன். அதனால் உங்களுக்கு ஒரு புது வழியை நான் என்ன பண்ணிட்டேன், உண்டு பண்ணிட்டேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீ மிருகத்தின் ரத்தத்தை கொண்டு போய் ஆகணும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ரத்தத்தை கொண்டு போக வேணாம், ரத்தத்தை பிலீவ் பண்ணாவே என்ன பண்ணல முடியும், போக முடியும். அதான் புதியதும் ஜீவனமான மார்க்கம்.
அப்போ இந்த கண்டென்ட், இந்த கான்செப்டுக்கு தான் கிறிஸ்து இந்த பூமியில் இந்த நாட்களில் பிறந்ததுனால நம்ம அதை நினைவு கூறுகிறோம், செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ எல்லா தொடக்கத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. அதே மாதிரி நம்ம பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் வேறு பைபிள் ஸ்கூல்லாம் வச்சுருக்கீங்க. என்னை வச்சு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கூட பாடம் எடுக்கலாம். ஆனாலும் கடைசியாக 2 விஷயம் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமாக எனக்கு கிறிஸ்மஸ்ன்றனால அதை சுற்றி நான் வந்து கேட்குறேன். இப்போது பழசெல்லாம் வந்து உடைச்சாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச்சில் போயிட்டு வந்து பிரச்சனைலாம் பண்ணி, சர்ச்சில் அவங்க டெம்பிளில் போய் பிரச்சனை பண்ணி என்ன சொல்லாததெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பாரம்பரியத்தெல்லாம் உடைச்சி. எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டியானிட்டியை பிலீவ் பண்ணாமல் ஒரு ஹிஸ்டாரியில் இருந்த ஒரு ஃபிகர் பா இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸை படித்தாங்க பார்த்தாங்கன்னா, இவர் கம்யூனிஸ்ட்டுப்பா, இவர் ஒரு சோஷியல் ரிஃபார்மர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் இந்த சாதிய படிநிலையாக இருக்கட்டும், காசு ஏற்றத்தாழ்வாக இருக்கட்டும், சொத்தை சேர்த்து வைக்கிறது, இது எல்லாமே சிம்பிளாக வாழு, ஹேட்ரட் இல்லைனா அன்பு காமி சொல்கிறார். ஆனால் இப்போ திருப்பியும் அதே இடத்துல வந்து தானே நிற்கிது. நான் குறை சொல்கிறதுக்காக கேட்கல, நான் கேட்குறேங்க. இப்போது 334 சொன்னோம் இல்லையா, அது 6ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கிறிஸ்மஸை வந்து அந்த நாட்களில் பண்ணுறேன். இதுலேயே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்லாம் வெளியில் வந்துச்சு இல்லையா. கொண்டாட்டத்தை பற்றி மட்டும் சொல்ல, கிறிஸ்மஸை பற்றி மட்டும் சொல்ல, கிறிஸ்டியானிட்டியே கேட்கல. அதான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ 1510 அப்போ ஒரு மனுஷன் அந்த குளிர்காலங்களில் இந்த எவர் கிரீன் வாங்க, அது எப்பொழுதும் இருக்கும், அந்த மரத்தை கொண்டு வந்து வச்சு இந்த விளக்குங்களை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. 1512 இந்த மார்ட்டின் லூத்தர் அவர் தான் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வந்தார் இல்லையா. அவர் புரொட்டஸ்டன்ட்னு கொண்டு வந்ததே யார் தான், இன்னைக்கு சபைகள் இருக்குது காரணம் அவர் ரொம்ப முக்கியமானவர். அப்படி அவர் வந்ததுனால ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்து இந்த ட்ரீ இருக்குது பாருங்கள், இந்த 1521 தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இதை ரொம்ப பிரகடனப்படுத்திட்டார். ஸோ காலங்கள் மாறி 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 வரும்பொழுது நிறைய காரியங்கள் என்ன பண்ணிருச்சு, அதாவது இது உண்மையாய் கொண்டாட வேண்டிய இந்த கிறிஸ்மஸை பல காரியங்களை உள்ள புகுத்தி, அது இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பரிணாம வளர்ச்சின்றாங்க, எல்லாம் வளர 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 காரியங்கள் என்ன ஆகுது. முதல்ல ஆதி காலங்களில், கிறிஸ்தவ காலங்களில் ஆலயம்ன்றது வந்து ஆலயத்துக்கு போய் யாருமே ஆராதிக்கலை. எல்லாருமே வீடுகளில் கூடி தான் என்ன பண்ணாங்க, 1ஆம் நூற்றாண்டுகளில் எல்லாருமே பயந்து அங்கங்கே வீடுகளில் தான் ஆராதிச்சாங்க. எஸ். அதுக்கப்புறம் போக போக சபைகள் என்ன ஆகுது, கட்டப்படுகிறது. இப்படி நிறைய சபைகள் கட்டப்படும் பொழுது இந்த சிலுவை சபைகளை வைக்கிறாங்களே, இதெல்லாம் கூட ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு தான் என்ன பண்ணுச்சு. அது கூட எப்போ வந்தது, இந்த கிபி 336 தான் கான்ஸ்டான்டினோபிள் அவர் தான் அதை கொண்டு வந்து வைக்கிறார். ஏன்னா அது அவர் வந்து அடையாளமாக அடையாளம். ஸோ அப்போ ஒவ்வொன்றும் இது என்ன ஆகுது, உள்ள வரதுனால இன்றைக்கு கிறிஸ்துவம் என்பது ஒரு மார்க்கமாக இருக்க வேண்டிய கிறிஸ்தவ மதமாக மாறி போயிருக்குது. ஓகே. ஸோ மெட்டீரியலிஸ்டிக் வாழ்க்கைக்கு எதிரானது தானே கிறிஸ்டியானிட்டி, அதான ஜீசஸோட டீச்சிங்ஸ். ஆனால் அதிகமாக மெட்டீரியலிஸ்டிக்காக வந்து ப்ரொக்கேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஃபெஸ்டிவலே மாற்றிட்டாங்க. அதுதானே அது காரணம் என்னென்னா, உள்ள இந்த மாதிரி காலங்கள் ஆக ஆக உள்ள நிறைய காரியங்கள் என்ன ஆகுது, பலதரப்பட்ட மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா. இப்போ அவங்களுடைய இப்போ ஒன்றும் இல்லை, அப்போ ரோமர்களுடைய காலங்களில் அந்த சிலுவை வச்சதுக்கு காரணம் அதெல்லாம் அப்போது அந்த வேறு மக்கள் உள்ளே வரும்பொழுது வேறு நிகழ்ச்சி என்ன ஆகுது, ஆட் ஆகுது. அப்போ இன்றைக்கும் நிறைய மக்கள் என்ன ஆகிட்டே இருக்கிறாங்க. இப்போது கிறிஸ்மஸ் என்பது கிறிஸ்தவர்கள் மாத்திரம் கொண்டாடலை, எல்லாருமே என்ன பண்ணுறாங்க. அப்போ கொண்டாடும் பொழுது இப்போ நீங்கள் வரீங்கன்றதுனால நான் உங்களுக்காக நான் ஏதாவது என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, பண்ணணும். அது என்ன ஆகுதுன்னா நாளுக்கு அப்படி என்ன ஆகுதுன்னா அது அப்படியே அது கட்டாயமாகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பாரம்பரியங்கள் ஒட்டி கொண்டது உள்ள வருது. இப்பெல்லாம் சொல்லுங்க எப்படி கொண்டாடுறது. ஏன்னா நல்லது செய்யணும்னா எல்லா நாளைக்கும் தான் நல்லது செய்யணும், சண்டே மட்டும்தான் நல்லது செய்யணும், இல்லை கிறிஸ்மஸ் மட்டும் தான் எல்லாம். அதே மாதிரி கிறிஸ்மஸ்ன்றதை வந்து சிம்பிளாக எப்படி கொண்டாடணும். ஒன்றும் இல்லைப்பா, அவர் வந்து தன்னுடைய குமாரன்னு பரிசாக கொடுத்தாரு. ஒரு பரிசு கொடுத்து ஒருத்தர் அந்த அன்புக்குள்ளே இதுக்கான ஒரே ஒரு மைய பொருள் என்னென்னா லவ், அவ்வளோதான். இதை ஒருத்தர் நேசித்து ஒருத்தர் அன்பு காண்பித்து எப்படி கிறிஸ்து அன்பு காண்பித்தாரோ, அவர் சொன்னார் ஒரு கண்ணத்தை அறிஞ்ச மறு கண்ணத்தை இதெல்லாம் என்ன அடையாளம், ஒருத்தர் நேசிக்கிறது தான். சத்ரு நேசிங்கன்றாரு, இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் நேசித்து ஒருவருக்கு அன்பு செலுத்தி இந்த நாளை நம்ம கொண்டாடும் பொழுது அது உண்மையான கிறிஸ்மஸாக மாறும். சிம்பிளாக. அப்படி நான் கூட ஏதோ வழிமுறைகள்லாம் பெருசாக சொல்ல போகிறீங்கன்னு பார்த்தேன் நான்.
வழிமுறை என்னன்னா பிரியாணி செய்து சாப்பிட்டு எல்லாம் முடிச்சு திருப்பி அதுக்குள்ளே போயிடும். திருப்பி ஏதாவது நம்ம புது ட்ரெஸ்ஸை போடுறது. ரைட். அப்போ அவர் காண்பித்தது ஜாதி மதம் இது எல்லாத்தையும் தாண்டி அவர் எல்லாரையும் அவர் நேசிக்க ஆரம்பித்தார். அப்போ அந்த அன்பு தான் இந்த கிறிஸ்மஸனுடைய மையப்பொருள். இந்த அன்பை ஒருத்தருக்கு ஒருத்தர் செலுத்த ஆரம்பித்தாவே கிறிஸ்தவ மதம் வளருவதை காட்டிலும் கிறிஸ்தவ மார்க்கம் என்பது விரிவாக தத்துவம் வந்து முக்கியம். அப்போ இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவர்கள் அன்பு செலுத்தி இதை நினைவு கூறுறாங்கன்றது இல்லை இல்லையா? அந்த அன்பை உண்மையாக செலுத்த ஆரம்பிப்போமே. தங்களுக்கு தாங்களே அன்பை செலுத்திக்கிறாங்க பாஸ்டர். ஆமாம், அதை செலுத்தினாலும் பரவாயில்லையே இல்லையா? எத்தனை பேர் செலுத்துகிறாங்கன்னே தெரியாதே இல்லையா? அது கூட சுயநலம் தானே. அப்போ இதை மற்றவர்களுக்கு அந்த அன்பை காண்பிக்கிறது, அன்பை பகிர்ந்து கொள்வது தான் உண்மையான கிறிஸ்மஸாக இருக்கணும். ஏன்னா இது நிறைய உள்ளே வர்றதுனால இது ஒரு வித்தியாசமான என்ன சொல்கிறது வேறு மாதிரி கொண்டாட்டங்கள் இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாள் நினைவு கூர்ந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கூட பார்ட்டி அப்படி போயிடுச்சு. அப்போ எல்லாம் உள்ளே போயிடுது. அப்போ அதுவும் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன். நியூ இயர்க்கு பக்கத்தில் இருக்க கொஞ்சம் குடிச்சிட்டு கொண்டாடிக்கிறோமே அப்படிங்கிறாங்க பாஸ்டர். என்ன பண்ணுறது? அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இதல்ல, இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தது மக்களை சிநேகிக்க, நேசிக்க, அன்பு செலுத்தி தன் ஜீவனையை கொடுக்குற அளவுக்கு அன்பு செலுத்தினார். அப்போ நாமும் ஒரு அன்பு செலுத்தி ஒரு நேசிக்கும் பொழுது இந்த கிறிஸ்மஸ் இருக்கிற நாம் இல்லாதவர்களுக்கு கொடுத்து ஏழைகளை நேசித்துன்னா அவர்களை ஏழையாகவே பார்த்து நேசிக்கிறது இல்லை, நம்மையை போல் அவர்களும் நான் தான் அவர் என்று நினைத்து நமக்குரியதை பகிர்ந்து கொடுத்து அவர் நேசிக்கும் பொழுது இந்த உண்மையான கிறிஸ்மஸ் வந்து வெளிப்படுத்துவதற்கு நல்ல வழி. என்ன குட் நியூஸ்ன்னு கேட்டேன், கடைசியில் குட் நியூஸ் சொல்லிட்டீங்க. யா ஸோ உங்கள்கிட்ட வந்து நிறையா சப்ஜெக்ட்ஸ் நிறையா சாப்டரில் வந்து பேசலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய டாபிக்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் அந்த ஒரே ரீசனுக்காக இந்த கிறிஸ்மஸ் எபிசோடை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. இந்த டைமில் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு தெரியும். வந்து எங்களுக்கும் எங்களோட பார்வையாளர்கள் வந்து எல்லா தரப்புலேருந்தும் இருக்காங்க, பல நம்பிக்கைகள்லேருந்து இருக்காங்க, எல்லாருக்கும் புரியும்படியாக நீங்கள் சொல்லியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். மிக்க நன்றி பாஸ்டர். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.